ஹாய் கைஸ், நீ நம்ம மூவியில் வாட்ஸ்அப் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் அமேசான் பிரைமில் இருக்குது. இது ஒரு காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு பிரபலமான ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒரு இடத்துல நடக்குது. இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் நம்ம ஹீரோ இருக்கார். இவர் ஒரு கம்பெனியோடைய கான்ட்ராக்டராக இருக்கார். வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய கான்ட்ராக்டர். அதனால் ஃபுட்பால் நடந்துகிட்ருக்கு. அங்கே பார்த்தா அவங்களுக்கு எதிரணிக்கு ஒரு சம்பவம் ஆயிடுது. அதனால் பயங்கரமாக கிரவுண்டில் ஓட ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அவங்களுடைய டீம் அடித்த கோல், அந்த பந்து நம்ம ஹீரோ மேலே பட்டு வெளியே போயிடுது. அதனால் கோல் இல்லாமல் போயிடுது. உடனே இவர் வெளியேறுகிறாரு. அதனாலேயே மக்களும் அந்த டீமும் அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களும் அந்த கம்பெனிக்காரங்களும் பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. இந்த கோபத்தையெல்லாம் சால்வ் பண்ணி பழையபடி டீமுக்கு சேரதுக்கு நம்ம ஹீரோ என்னவெல்லாம் முயற்சி பண்ணுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோட ஆக்டிங் நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படியே ஓரளவு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் காமெடியெல்லாம் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஆஃப்லேயே காமெடி இருக்குது. 2 ஹீரோ இருக்காங்க. 2 ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய காமெடி நல்லாவே இருக்குது. அவங்களோட கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. படத்தில் வர அந்த முக்கியமான போர்ஷனும் நல்லாவே இருக்குது. அந்த எமோஷனல் காட்சியில் சண்டை போடுறது, அப்புறம் ஃபுட்பால் மேட்ச் அப்படி இப்படின்ட்டு ஓரளவுக்கு நல்லாவே சிறப்பாக கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கறது நல்லாவே இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே பார்க்கறது நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ் நல்லா ஒரு கனெக்ட் ஆகுது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே காமெடி தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லேயே காமெடி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கிரஞ்சாகவே இருக்குது. எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு சீரியஸ்னஸாக கொடுத்துருக்கலாம். நிறைய சீன்ஸ்லாம் பார்த்து பழக்கப்பட சீன்ஸாக இருக்குது. அந்தளவுக்கு மெச்சூரிட்டி சீன்ஸ்லாம் இல்லை. அதுவும் சுவாரஸ்யம் கம்மி தான். ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் எண்டிங்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச பார்த்தா நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.